ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இப்போ எதை பார்க்கலான்னா, எது உண்மையான ஞானம் பார்க்கலாங்களா? இப்போ நம்மளுக்கு எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிற மனநிலையில் இருந்தோன்னு வைங்களேன், அதுவே உண்மையான ஞானம் இல்லைங்களா? இப்போது எதனாச்சும் நடந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ ஏன் இது நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்காம, அந்த பகவான் எது செஞ்சாலுமே அதில் விஷயம் இல்லாமல் நடக்காது அப்படின்னு அதை அப்படியே ஏற்றுக்கணும். இப்போ எதனால் இப்படி நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. பகவான் எது செஞ்சாலுமே அதில் விஷயம் இல்லாமல் நடக்காது அப்படின்னு அதை அப்படியே நாம் ஏற்றுக்கணும். எது நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்க மனப்பான்மையில் இருந்தோன்னு வைங்களேன், அதுவே உண்மையான ஞானம். சரிங்களா? அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கவுங்க கர்ம வினைப்படி தான் ஒவ்வொன்றும் நடக்குது இல்லைங்களா? ஆகையினால எது நடந்தாலுமே அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விதி விதி அப்படின்னு விட்டுடாதீங்க, விதி விலக்கு என்று ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? விதி விதின்ட்டு அப்படியே விட்டுடாதீங்க, விதி விலக்கு அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்போ நாம் பாதையில் பயணிச்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன், வெளியே பாதையில் போய்கிட்டு இருக்கோம். பகவான் அந்த பாதையில் போகாதப்பா, அங்கே போனீன்னா அங்கே கல் முள் மேடு பள்ளம், நீ மாட்டிக்குவ, இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம் நம்ம? இல்லை இல்லை, அது கல் முள் இருந்தாலும் சரி, மேடு பள்ளம் இருந்தாலும் சரி, நம்ம அந்த பக்கமாக தான் போவோமா? இல்லை இல்லை, வேணாம் பகவான் சொல்கிறார் அப்படின்ட்டு நம்ம பாதையை மாற்றி போவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றி தானே போவோம். இப்போது நம்ம வாழ்க்கையில் பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? பயணிக்கும்போது அவங்கவுங்க கர்ம வினைப்படி தான் நடக்குதுங்கும்போது, அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டைமும் நம்ம யோசிக்கணும், என்ன பண்ணலாம், இந்த டைமில் என்ன பண்ணலாம், அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நாம் யோசித்து முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? எது நடக்குதோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு விடாமல், எது நன்மை எது தீமை அப்படின்னு நம்மளுக்கு பகவான் சொல்லிட்டாது இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? எதை தேர்ந்தெடுக்கணும்? நன்மையவா தீமையவா? நாம் தானே முடிவு பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பயணிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்தில் பூந்துட்டோன்னு வைங்களேன், பகவான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார், அம்மா நீ அந்த பக்கம் போவாத, மாட்டிக்குவ, இந்த பக்கமாக போ அப்படின்னு பாதை காட்டிக்கிட்டே இருப்பார், வழி நடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். சரிங்களா? இப்போ பகவானை வேண்டோன்னு வைங்களேன், பகவானே பகவானே பகவானேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோன்னு வைங்களேன், பகவான் நாம் எந்த ரூபத்தில் நாம் கும்பிடுறோமோ அதே ரூபத்தில் நம்ம முன்னாடியே நின்று இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கும்பிடுற அந்த பகவான் வேறு ஆளுங்க மூலிமா தான் அதுக்கு என்ன தித்து வழி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை மற்றவங்க மூலிமா தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்குள்ளேயுமே பகவான் இருக்கார். அப்போ அனுபவம் அப்படின்னா என்ன? இப்போ அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அனுபவமே சிறந்த கல்வி, அனுபவமே சிறந்த ஆசான் இல்லைங்களா? இப்போ அனுபவம் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டவங்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ அதை நாம் டக்குன்னு கேட்ச் பண்ணலாமா? இல்லை இல்லைப்பா, நான் ஒன்றுமே அனுபவப்பட்டுப்பட்டே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? எது புத்திசாலித்தனம்? சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு யோசனை டவுட்டுங்க தெரியல, அதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்க முடியலன்னு வைங்களேன். அப்பா பகவானே நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் பகவான் என்ன பண்ணுவாருன்னா யார் மூலியமாவது அதுக்கு ஆலோசனை சொல்லுவார். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? இல்லை 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 இல்லைப்பா நான் இப்படியே தான்ப்பா போவேன், அந்த ரூட்டில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ அந்த பக்கம் போவாதப்பா மாட்டிப்பேன், இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் போவோமா இந்த பக்கம் போவோமா? நாம் தானே முடிவு எடுக்கணும். அப்போது அந்த காலத்தில் அப்படி இருந்தாப்புல அதே போலயே வாழாதீங்கப்பா. விதி விலக்கு அப்படின்னு ஒன்று உண்டு. ஆகையினால எப்பயுமே யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். சரிங்களா? அப்போது விதின்னு விட்டுடாத, மதிப்படி எப்படி அதை எப்படி வெல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் பகவான். அப்போ நாம் என்ன பண்ணணும்? கும்பிடும்போது வழியை தானே காட்டுவார் பகவான், அதில் நாம் தானே பயணிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அது யார் எல்லாத்துக்குள்ளேயுமே பகவான் தானே இருக்காரு. அப்போது நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது உள்ளுக்குள்ளே, அதுக்கு ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னு வைங்களேன், யார் மூலியமாவது நம்மளுக்கு பகவான் சொல்லிடுவார். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதை கேட்டு நடந்துக்கணும் இல்லைங்களா? யாருடைய நலனுக்காக சொல்கிறார் பகவான்? நம்முடைய நலனுக்காக தானே. அப்பா அந்த பக்கம் போவாத இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்மளோட நலனுக்காகவா இல்லை பகவானோட நலனுக்காகவா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பகவான் சொல்கிறாருங்கும்போது நாம் அதை கேட்டுக்கணும் இல்லைங்களா? பகவானே சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டார் இல்லையா? யார் மூலியமாவது தான் சொல்லுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் டக்குன்னு உடனே அதை கேட்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ யார் மூலியமா வேணுமா சொல்லுவார் பகவான். எல்லாத்துக்குள்ளேயுமே ஆன்மாவாக இருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம யோசிக்கும்போது நம்மக்கிட்ட யாராச்சும் பதில் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், யாராவது என்னென்ன சொல்கிறாங்கன்னு கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? கூர்ந்து கவனிக்கும் போது மட்டும்தான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். யோசிக்கும் போது மட்டும்தான் அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். இல்லை இல்லைப்பா நான் யோசிக்கலாம் மாட்டேன், நான் எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கனோ அதே ரூட்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒவ்வொன்றும் அனுபவப்பட்டு பட்டு தானே தெரிஞ்சுக்க முடியும். பகவான் அனுபவம் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் இல்லைங்களா? அதனால தான் நீ இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், ஒவ்வொன்றுமே அப்போ அனுபவப்பட்டு தானே தெரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அனுபவமே சிறந்த ஆசான் இல்லைங்களா? அப்போ அனுபவப்பட்டவங்க சொல்கிறத காதில் கேட்டு அதை நாம் ஃபாலோ படுத்துறதுங்கிறதுக்கே நமக்கு குறிப்பிட வேணும். சரிங்களா? அப்போ யார் அவங்க மூலிமா சொல்லுவார்? பகவான் தான் சொல்லுவார். அப்போ நாம் அதை கேட்டு நடந்துக்கும் போது நம்மளுக்கு நன்மை நடக்கும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள், மதிப்படி யோசியுங்கள், விதின்னு விட்டுடாதீங்கன்னு சொல்கிறார் பகவான். அப்போ என்ன பண்ணலாம்? எப்பயுமே நம்ம விஷயத்தை பற்றி பேசும்போது மற்றவங்க நம்மளுக்கு பதில் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்போ இது ரைட்டா அது ரைட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு நாம் சிந்திக்கணும். சரிங்களா? அப்போ சிந்திக்கும் போது அதுக்குண்டான பதில் அப்போ தான் கிடைக்கும். மௌனமாக நாம் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக சிந்திக்கும் போது நாம் என்ன பண்ணலாம், அந்த குழப்பத்திற்கு என்ன விடை அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். டென்ஷன் ஆகாமல் அமைதியாக நம்ம சிந்திக்கும் போது, மனசை ஒருநிலைப்படுத்தி சிந்திக்கும் போது நம்மளுக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்?
அப்பா பகவானே உன் பாதமே சரணாகதின்னு நம்ம ஒப்படைச்சிட்டா கூட நாம் என்ன பண்ணணும்னா அப்பப்போ நாம் என்ன பண்ணணும் நாம் முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? அதை பண்ண வைக்கிறது அந்த பகவான் தானே. அப்போ நீ எப்படி முடிவு எடுக்கணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் 2 வழி காட்டிட்டேன், அந்த பக்கமாக போகணுமா இந்த பக்கமாக போகணுமா நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார் பகவான். அப்போ நாம் தானே யோசித்து முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? அப்போது நம்ம எல்லா வாழ்க்கை என்கின்ற அந்த தூர பயணத்தில் ஒவ்வொரு தடவையும் நாம் யோசித்து முடிவு எடுக்கும்போது நாம் நல்லபடியாக நம்மளை காப்பாற்றி பகவான் பின்னாடியே கைப்பிடிச்சிட்டு வழிநடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போது பகவான் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிப்போம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். கேட்டு நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.